அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நீதிபதிக்கும் சண்டை வர்றது அப்படின்றது புதிது கிடையாது. அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கும் நீதிபதிக்கும் சண்டை நடக்கிறது அப்படின்றத நம்ம பல இடங்களை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி ஒரு சண்டை சமீபத்தில் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நீதிபதிக்கும் தொடங்கினது. அந்த சண்டையில அரசியல்வாதி ஒரு தற்காலிக வெற்றியை அடைஞ்சிருக்காரு. யார் அந்த அரசியல்வாதி, என்ன சண்டை நடந்தது, அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த வெற்றி அடைந்த அரசியல்வாதி யார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ரொம்ப முக்கியமான வழக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி மதுபான கொள்கை வழக்கு. அதுல நிறைய முறைகேடுகள் நடந்துருச்சுன்னு சொல்லிதான் அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாஞ்சது. இன்னும் குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி பார்ட்டியும் டிஸ்மிஸ் பண்ணுவதற்கு இன்னைக்கு பாஜக டெல்லியில ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முழுமுதற் காரணமாக இருந்தது அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு தான். அவருடைய கைதப்போ அவருடைய காட்ஃபாதர் அண்ணா ஹசாரே இந்தியாவில ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டை உருவாக்கி பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முக்கியமான வழியை வகுத்த அண்ணா ஹசாரேவே மதுவை கொண்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்குல கைதாகி போயிருக்கிறது அவர் தப்பு பண்ணிட்டாரு, மது கொண்டு வந்திருக்காரு, அதுல முறைகேடு பண்ணியிருக்காரு, ஊழல் ஒழிப்பு இயக்கத்துல இருந்து போய் ஒரு மோசமான வேலையை செஞ்சு நீங்க மாட்டிக்கிட்டாருன்னு அவர் கை கழுவி தான் விட்டாரு. அப்படிப்பட்ட வழக்கு அந்த டெல்லியினுடைய துணை முதல்வராக அப்போது இருந்த மணிஷ் சிசோடியா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து அவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல சிறையில இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரு, அவர் சிறையில அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி அடுத்து அந்த டெல்லி எலெக்ஷன்ல தோப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணமாக இருந்தது அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு தான். அதுல அதுக்கப்புறம் நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்து அந்த வழக்கு மீண்டும் அப்பீலுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு நீதிபதிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சண்டை அப்படின்றது தொடங்குது. அந்த வழக்கினுடைய அப்பீலை யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் விசாரிக்கிறாங்க. இந்த ஜட்ஜ் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்ற ஒரு சண்டையை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்குறாரு. காரணம், அவர் முன்வைத்த காரணம் அப்படின்றது அந்த நீதிபதிக்கு RSS அமைப்போட தொடர்பு இருக்கு. அந்த RSS லீகல் விங்கான அகில் பாரதிய ஆதிவாக்த பரிஷத், நம்ம எப்படி அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP இருக்கோ அப்படி லாயர்ஸ்க்குன்னு ஒரு அமைப்பை RSS வச்சிருக்காங்க. அந்த அமைப்பினுடைய ஈவெண்ட்ஸ்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டே இருந்திருக்காங்க ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா. அண்ட் இந்த வழக்கை அவங்க குறிப்பிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை அவங்க நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்க. இந்த வழக்குல நிச்சயமாக அவங்க ஒரு பயாஸோட தான் இந்த கேஸை அணுகுவாங்க. ஏன்னா இது RSS என்ன குறி வச்சிருக்கு, எங்க கட்சியை குறி வச்சிருக்காங்க, அதுக்கு எதிராக தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க தீவிரமா RSS எதிர்த்துட்டு இருக்கும் பொழுது RSS அஃபிலியேட்டட் ஜட்ஜ் இந்த கேஸை விசாரிக்க கூடாது அப்படின்ற சண்டையை நீதிமன்றத்திலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிக்கிறார். ஒரு RSS சப்போர்ட்டர், RSS ஆர்கனைசேஷன்ஸோட இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாதமாக இருந்தது. உடனடியாக நீதிமன்றம் கொந்தளிச்சது இந்த குற்றச்சாட்டை கேட்டு. எப்படி எனக்கு நீங்க ஒரு பயஸ் கற்பிக்கலாம், நீதித்துறை மேல நீங்க மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க, என் மீது நீங்க இப்படிலாம் குற்றம்லாம் சுமத்த முடியாது, எப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கோ அங்க நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்களோ அப்படிதான் நானும் போய் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பேன். அரவிந்த் கெஜ்ரிவால் நீதித்துறை மீது, நீதித்துறை அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு அவநம்பிக்கையை கற்பிக்கிறாரு அப்படின்ற பதிலை நீதிமன்றம் அவர் கொடுத்தது. ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா சொன்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரே தர்க்கம் அப்படின்றது ஒரு RSS அஃபிலியேட்டட் ஜட்ஜு என்னுடைய வழக்கை விசாரிக்கிறாங்க, அதுல அவங்க இன்வால்வ்டா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு பயஸோட செயல்படுறாங்க அப்படின்றதுதான் அவருடைய சார்ஜ். அவங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, வேற யார் வேணா இந்த வழக்கை விசாரிக்கலாம், ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றது அவருடைய வாதமாக இருந்தது. ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்களே, உங்களுக்கு எதிராக நான் ஒரு வழக்கு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரான ஒரு நபர் அந்த வழக்கை விசாரிச்சாங்கன்னா ஆப்வியஸா எனக்கு எதிரான தீர்ப்பு தானே கொடுக்க முடியும். அப்போ இந்த ஒரு இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கு, அவங்க விசாரிக்க கூடாது அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாதமாக இருந்தது. ஆனா ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா மறுத்துட்டாங்க. இது ஒரு இன்டிமிடேட்டிங் டெக்னிக், எங்களை மிரட்ட ட்ரை பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால், விசாரிக்க கூடாதுன்னு ஒரு ஜட்ஜை பார்த்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இது பல இடங்கள்ல கூட இருக்கும். தமிழ்நாட்டில் கூட சவுக்கு சங்கரனுடைய வழக்கு ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கு போகும்பொழுது அந்த நீதிபதி அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவரை அந்த வழக்குல விடுவிச்சு அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்ற ஒரு டிமாண்ட் முன் வச்சிருந்தாரு. அதுக்கு அந்த நீதிபதி மறுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு, அதனுடைய அப்பீல். அதுல ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா வராங்க, அவங்கள இந்த வழக்குல இருந்து விடுவித்து கொண்டு வேற ஒருத்தர் இதை விசாரிக்கணும் அப்படின்ற டிமாண்ட வாதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைக்கிறாரு. அது மறுக்கப்படுது. அவங்க கிளியர் கட்டா இந்த வழக்கை தான் விசாரிப்பேன் அப்படின்றதுல உறுதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால்னா இன்னும்
விரிவாக ஏன் இந்த வழக்கை ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா விசாரிக்க கூடாது, அது அப்படி விசாரித்தால் அது ஏன் நேர்மையா இருக்காதுன்றதுக்காக ஒரு 4 பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப டீட்டெயில்டா நிறைய பாயிண்ட்ஸ்ல இதனால ஸ்வர்ணகாந்த் சர்மா விசாரிக்க கூடாதுன்றத குறிப்பிட்டிருந்தாரு. அதுல இன்னும் தீவிரமாக உள்ள இறங்குறாரு. முதல்ல இந்த வழக்கை அவங்க எடுத்த உடனேயே இதுல ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. முழுதா கூட அவங்க இந்த கேஸை இன்னும் படிக்கல, ஆர் எங்களுடைய தரப்பு வாதத்தையே நாங்க வந்து முன்வைக்கல, வழக்கை எடுத்தோடனே இதுல வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அவங்க இந்த வழக்கை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அவருடைய குழந்தைகள், அவங்களுடைய ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மாவினுடைய குழந்தைகள் இந்தியாவினுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவரினுடைய சப்போர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய வக்கீலாக இருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மாவுடைய குழந்தைகள் அவங்க வந்து இந்தியாவினுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தாவினுடைய ஆதரவின் பேர்ல அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட்காக வேலை பார்க்குறாங்க. அண்ட் அதிகமான வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுல எனக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அவங்களுடைய பசங்க அந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. கவர்மெண்டினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. அதிக நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அவங்களுடைய பசங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அசோசியேஷன் அகில் பாரதிய ஆதிவாக் பரிஷத்ல ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மாவினுடைய அசோசியேஷன் அவங்க தொடர்ச்சியா இதுல இன்வால்வ் ஆகி இருக்குது. இப்படி நிறைய காரணிகள் ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் அப்படின்றத பட்டியலிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு உறுதியா இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா தான் இந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்னா நாங்க இனிமே இந்த வழக்குல நாங்க ஆஜராக போறது கிடையாது, எங்களுடைய வக்கீல் வந்து ஆஜராக மாட்டாரு, நாங்க யாருமே இந்த கேஸ்ல வந்து நாங்க பதில் கொடுக்கலாம் மாட்டோம். ஆனா இது வந்து நீதிமன்றத்தினுடைய மாண்பை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குலைக்கிறாரு, நீதிமன்றத்தை எதிர்க்கிறாரு, நீதிமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை உடைக்கிறாருன்னு இதை மடைமாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் நீங்க எடுக்க வேணாம். காரணம், நீதிமன்றத்தை நம்பியதால் தான் நான் இந்த கருத்தையை முன்னாடி வந்து சொல்றேன். நான் இன்னைக்கு விடுதலை ஆகி இருக்கிறது, எனக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் பெயில் கொடுத்தது எல்லாமே நீதிமன்றம் தான். நீதிமன்றம் எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் நான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இந்த வழக்குல ஆஜராக மாட்டேன்றதே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீதிமன்றத்தின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்லாம் கிடையாது, நீங்க இந்த வழக்கை விசாரிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்றதை மீண்டும் சொல்றாரு. அண்ட் பல நீதிமன்ற வழக்குகளை வந்து கோட் பண்றாரு. எந்தெந்த வழக்குகள்ல இப்படி ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்க வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதை வலியுறுத்தி பல வழக்குகளை வந்து கோட் பண்றாரு. பல மாநிலங்கள்ல, பல மாநில நீதிமன்றங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எப்படி பல வழக்குகளை விசாரிக்காம ஒதுங்கிட்டாங்க, இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருதுன்னு சொல்லி ஒதுங்கினதை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அண்ட் ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபிலியேஷன் இருக்கவங்க, நான் ஆர்எஸ்எஸ்ஐ தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்கேன், ஆர்எஸ்எஸ்க்கு எங்க கட்சியை அளிக்கணும், என்ன உள்ள வைக்கணும்ன்றது அவங்களுடைய ஒரு கொள்கையை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதை தீவிரமாக அவங்க அமல்படுத்த முயற்சித்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இத்தனை முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்னுடைய வழக்கை விசாரிக்க கூடாது, அப்படி அவர்கள் விசாரித்தால் அந்த வழக்குல நான் வந்து ஆஜராக மாட்டேன் அப்படின்றதை அவர் வந்து தெளிவாக சொல்றார். எப்படி மகாத்மா காந்தி ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தினாரோ அப்படியான சத்தியாகிரகத்தை நடத்த நான் தயார் அப்படின்றதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதனுடைய பின்னணியில இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா அந்த வழக்கை நான் விசாரிக்க போவதில்லை, அதுல இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கிரிமினல் கண்டெம்ட்டை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து போடுவதாக இருக்காங்க. கிரிமினல் கண்டெம்ட் அவர் மேல போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கை இனிமேல் தான் விசாரிக்க போவதில்லை அப்படின்றத ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த் சர்மா உறுதி செஞ்சிருக்காங்க. அவர் மேல கண்டெம்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பக்கங்கள்ல பகிர்ந்திருக்கிறாரு. ஒரு ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷனோட இன்வால்வ் ஆகிட்டு அங்க அவங்களோட தொடர்ச்சியாக செயல்பட்டுட்டு அந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவராக அதனுடைய பொலிட்டிக்கல் விங்கான பிஜேபியினுடைய அரசியலுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய வழக்குகளை அதை சார்ந்த ஒரு நீதிபதியை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுல நேர்மையான விடை அப்படின்றது நமக்கு கிடைக்குமா, நேர்மையான நீதி அப்படின்றது கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நோக்கிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஃபைட் அப்படின்றது இருந்தது. அந்த ஃபைட்ல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு வழக்கு வந்து அவர் மேல கண்டெம்ட் இருந்தாலும் அதை அவர் ஃபேஸ் பண்ணிப்பார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை அவர் ஃபேஸ் பண்ணிப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். நீதிபதிகளினுடைய பக்க சார்பின்மை தொடர்பான கேள்வி வரும்பொழுது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. கல்கட்டா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சித்தரஞ்சன் தாஸ் அவர் வந்து தன்னுடைய லாஸ்ட் கேஸை முடிச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆக போறாரு. அப்போ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பு பத்தி அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. எனக்கு இன்னைக்கு இருக்கிற தேசபக்திக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் நான் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு கண்ணியமான மனிதனாக நான் நடந்து கொள்வதற்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது வந்து சின்ன வயசுல இருந்து நான் ஆர்எஸ்எஸ்ல எடுத்த பயிற்சி தான். நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஊழியனாக நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நீதிமன்றத்துக்குலாம் வந்த பிறகு
நான் அந்த ஆர்எஸ்எஸ் அஃபிலியேஷன்லாம் கட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பக்கச்சார்பின்மையும் கிடையாது, நான் வந்து ஒரு கம்யூனிஸ்டையோ ஒரு பிஜேபியினுடைய ஒர்க்கரையோ ஒரு டிஎம்சியினுடைய ஒர்க்கரையோ எல்லாருமே நான் ஒரே மாதிரி தான் பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு சார்பும் இல்லை, இப்போ நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சதுனால திரும்ப அந்த இயக்கத்துல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, என்னை வந்து சேர்த்துக்கிறாங்க, அசோசியேட் பண்ணிக்கிறாங்கன்னா நான் போய் அசோசியேட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜட்ஜா இருக்காரு அப்படின்னா அவர் நிஜமாவே சொன்ன மாதிரி தான் அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிச்சாரா? ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய நிறைய தீர்ப்புகளை வந்து கொடுத்திருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் அவருடைய தீர்ப்புகளை கண்டிச்சும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிஜமாவே அவர்கள் பக்கசார்பின்மை இல்லாம தான் நடந்துகிட்டாங்களா? ஏன்னா மக்கள் எந்த ஒரு பயசும் இல்லாம நீதி கேட்கிற ஒரு கடைசி இடம் அப்படின்றது நீதிமன்றமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நீதிமன்றம் எவ்வாறு செயல்படுது, நீதிபதிகள் எவ்வாறு செயல்படுறாங்க அப்படின்ற கேள்வியை மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப பல கேள்விகளை வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலே சொல்லணும் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதன் மீது மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அவரை இம்பீச் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் அப்போதைய ஆளும் அரசாக இருந்த திமுக அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கடிதம்லாம் கொடுத்திருந்தாங்க. அவர் கூட ஒரு கதைலாம் சொல்லியிருந்தாரு. அவரு வக்கீலா இருக்கும்போது ஒரு சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க ஒருத்தங்க, அதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லாத நான் எப்படி வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாரு. கடைசி வரைக்கும் அந்த செத்து போனதை பத்தி அவர் எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்க மாட்டாரு. அது அங்க ஒரு மேட்டராவே இருக்காது, சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனாவே இருக்காது செத்து போன நபர் யாருன்னு. ஆனா ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு அவர் எப்படி துடிச்சார் அப்படின்றத அவருடைய அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ இப்படி நீதிமன்றம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு, அங்க நம்ம நீதிக்காக போறோம் அப்படின்ற பட்சத்துல அங்க ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய டாமினேஷன் இருக்கு, அவங்க தான் வழக்குகள் எடுக்கிறாங்க, அந்த வழக்குகள் லிஸ்ட் ஆகுறதுல இருந்து நம்பர் ஆகுறதுல இருந்து எந்த ஜட்ஜுக்கு போகணுன்றதுல இருந்து அதுல இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் வரைக்கும் இதுல ஒரு மிகப்பெரிய நமக்கு நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத நம்மளுடைய கண்ணுக்கு எட்டாத ஒரு வெப் இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கா எடுத்துக்கலாம். அல்லது நம்ம இப்போ குறிப்பிட்ட மேல சொன்ன அந்த சித்தரஞ்சன் தாஸ் அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸை நீதிபதிகளுடைய அசோசியேஷன் எங்க அவங்க அசோசியேட் ஆயிருக்காங்க, யார் கூட அவங்க பழகுறாங்க, யாருடைய பின்னணியில இருக்காங்க, ஒரு அரசுக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்களுடைய தீர்ப்புல எவ்வளவு தூரம் அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். சென்னை ஹைகோர்ட்ல கூட பல வக்கீல்கள், இன்னும் குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல கூட ரொம்ப வெளிப்படையாக வலதுசாரி கருத்துக்களை ரொம்ப மோசமாக சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்திய ஒரு பர்சன் வந்து ஜட்ஜா தான் இருக்காங்க. அதையும் நம்ம முன்னாடி அரண்சையில பேசியிருக்கோம். அவங்க ஜட்ஜா ஆகுறாங்க அப்படின்றது குறித்தும் பேசியிருந்தோம். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட ஒரு வழக்கு போது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட நபர் அல்லது ஏதோ ஒரு வகையில சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் அப்ரோச் பண்றாங்க, நீதிக்காக போறாங்கன்னா அவங்களுக்கான உண்மையான நீதி அப்படின்றது அங்க கிடைக்க பெறுமா அப்படின்ற கேள்வின்றது அங்க இன்னும் எஞ்சிதான் நிக்குது. நம்ம எல்லாரும் ரொம்ப கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்னவாக இருக்கு, யாருக்குடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ற கேள்வியை மீண்டும் ஒரு முறை இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு அப்படின்றது நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்தி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.